அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அகிம்சை வழியில் அண்ணல் காந்தியடிகள் அவர்களும் ஆயுத போராட்டங்கள் மூலமாக போராடியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவார்கள். ஆம், வீட்டு சிறையை விட்டு வெளியேறி நாட்டை விட்டே பறந்து போய் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வெளிநாட்டில் தனது படையை உருவாக்கி டெல்லி சலோ என்று சொல்லும் வரை ரகசியம் காத்த மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் நினைவு நாளான இன்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக அவரின் நினைவை போற்றி வணங்குகிறோம். என்றும் போராளிகளுக்கு மரணம் என்பது இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் தன்னுடைய படையின் மூலமாக ஆங்கிலேயர்களை அலறவிட்ட ஒரு இந்தியர் என்றால் அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். ஏனென்றால் வெளிநாட்டில் அயல்நாட்டில் தன்னுடைய படைகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த படைகளை டெல்லி செல்லும் வரை யாரிடமும் கூறாமல், அந்த படையில் உள்ளவர்களிடையே கூட கூறாமல் ரகசியம் காத்து கடைசி நேர நிமிடத்தில் நாம் அனைவரும் டெல்லி செல்வோம் என்று சொல்லும் வரை அந்த படையை ரகசியம் காத்து அந்த படையை டெல்லிக்கு அனுப்பி வைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அவர் நேதாஜி புகழ் ஓங்குக, நேதாஜி புகழ் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.